இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைல் ஸ்நாக் பழம்பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நேந்திரம் பழம் எடுத்துக்கோங்க. இதை வந்து நீல வாக்கில் பீசஸ் அரிஞ்சிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைன்னா ஆப்ப சோடா போட்டுக்கலாம். இப்போல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டு கெட்டியான பேட்டராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு 20 மினிட்ஸ் வந்துட்டு ரெஸ்ட்டுக்கு வச்சிடலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்துட்டு சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பனானாவை போட்டு நல்லா விரட்டி அதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா 2 சைடும் வந்துட்டு கிறிஸ்பியாக வரணும். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் வச்சுருங்க. இப்போ வந்துட்டு ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம வந்துட்டு ஒன்றா திருப்பி கொடுத்துடலாம். நல்லா வந்துட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் வச்சுருங்க. நல்லா பொரிஞ்சதுமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.